செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி ஒசூரில் காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் மரக்கன்றுகள் நடவு செய்யும் திருவிழா. இந்த ஆண்டிற்குள் 1.2 கோடி மரங்கள் நட இலக்கு. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் மரம் சார்ந்த விவசாயத்தை வலியுறுத்தி ஈஷா யோகா அமைப்பின் காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் மரக்கன்றுகள் நடவு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நடப்பு ஆண்டில் மட்டும் சுமார் 1.2 கோடி மரக்கன்றுகளை நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதன் தொடக்க விழா ஒசூர் ஓக்ரிட்ஜ் இன்டர்நேஷனல் பள்ளியில் கோலாகலமாக துவங்கியுள்ளது. ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்பட்டு வரும் வேளையில் மண்ணையும் இயற்கையையும் காக்க பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஈஷா யோகா அமைப்பின் காவேரி கூக்குரல் இயக்கம் மண்ணின் வளத்தையும் நதிகளின் நல்வாழ்வையும் மீட்டெடுக்க பெரும் பங்காற்றி வருகிறது. இதுவரை காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் 13.4 கோடி மரங்கள் வெற்றிகரமாக நடவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டிற்கான புதிய இலக்காக 1.2 கோடி மரங்கள் நடவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழா ஒசூரில் உள்ள ஓக்ரிட்ஜ் இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற அறிமுக விழாவில் காவேரி கூக்குரல் இயக்கத்தின் தன்னார்வலர்களான ராமலிங்கம், கஜேந்திரன் மற்றும் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு இயக்கத்தின் முக்கியத்துவம் மற்றும் செயல்பாடுகள் குறித்து மாணவர்களுக்கு காணொலி மூலம் விரிவாக எடுத்துக் கூறினர். நிகழ்ச்சியில் பேசிய பள்ளியின் தாளாளர் டாக்டர் லட்சுமிபதி, இன்றைய காலகட்டத்தில் நாம் குடிநீரை காசு கொடுத்து பாட்டில்களில் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் இப்படியே இயற்கையை தொடர்ந்து அழித்து மரங்களை வளர்க்காமல் போனால் வரும் காலத்தில் நாம் சுவாசிக்கும் காற்றை கூட சிலிண்டர்களிலும் பாட்டில்களிலும் அடைத்து தோளில் சுமந்து செல்லும் அவலம் நேரிடும். எனவே மாணவ பருவத்தில் இருந்தே இயற்கை வளத்தை பாதுகாக்க விழிப்புடன் செயல்பட வேண்டும். வீணாக கீழே ஊற்றப்படும் தண்ணீரை மரம் செடி கொடிகளுக்கு பாய்ச்சி இயற்கையை நாம் அரணாக காக்க வேண்டும். நிகழ்ச்சியில் பேசிய பள்ளியின் முதல்வர் திருமதி சுமா யாதவ், காவேரி கூக்குரல் என்பது வெறும் இயக்கத்தின் பெயர் அல்ல, அது காவேரி ஆறு தன்னை தன் அழிவிலிருந்து காப்பாற்றப்படி நம்மிடம் எழுப்பும் அவைய குரல். நம் வாழ்வாதாரமான நதியை பாதுகாக்க நாம் ஒவ்வொருவரும் உறுதியேற்க வேண்டும். அதற்கு ஒரே வழி நதிக்கரைகளிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஏராளமான மரங்களை நட்டு இயற்கையை அரவணைப்பதுதான். சுற்றுச்சூழல் தினத்தில் வெறும் மரங்களை நடுவதோடு நின்று விடாமல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் மரம் சார்ந்த விவசாயம் என்ற உன்னத நோக்கத்தை இந்த இயக்கம் முன்னெடுத்துள்ளது. இதன் மூலம் மண்வளம் காக்கப்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து நதிகள் புத்துயிர் பெறுவதுடன் விவசாயிகளுக்கும் பெரும் பொருளாதார லாபம் கிடைக்கும் என தன்னார்வலர்கள் சுட்டிக்காட்டினர். இயற்கையை இன்று நாம் பாதுகாத்தால் மட்டுமே வருங்கால தலைமுறைக்கு வளமானதொரு பூமியை நாம் பரிசாக அளிக்க முடியும் என்பதை ஒசூர் பள்ளி மாணவர்கள் தங்களின் கைகளால் மரக்கன்றுகளை நட்டு உலகுக்கு உணர்த்தி உள்ளனர்.